ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி கிட்ஸ்க்கு ஃபேவரட் அண்ட் ஹெல்தியான மக்கானா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மக்கானாஸ் எடுத்து நல்லா கீ வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைக் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணியும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ஏர் ஃப்ரையரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் இதை ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏர் ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னா மக்கானாஸ் அதை பிரேக் பண்ணால் அது இன்டு அ பவுடராக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த சைடு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட், சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக பிடிக்குதோ அந்த மாதிரி பவுடர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் சிக்கன் மசாலா, 65 மசாலா அந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி பேசிக்காக கிட்ஸ் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் நான் ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அந்த மசாலா இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா லைட்டாக ஒரு 1 மினிட்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஏர் ஃப்ரை ஆகி வச்சுருந்த மக்கானாஸில் போர் பண்ணி அதை நல்லா டாஸ் பண்ணி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் ஹெல்தியான மக்கானா ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ.